ஓய் பொண்டாட்டி, ரெடி பண்ணிட்டியாலாம்? பேக் பண்ண பேக்லாம் முன்னாடி வந்து வச்சிட்டியா? சரி, என்னோடய பேக்கும் நான் வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். எதுவும் மிஸ் பண்ணிட்டேனா? லேப்டாப் வேணாம், இருந்தாலும் எனக்கு எதுவும் தேவைப்படுமோன்னு ஒரு யோசனை வந்துகிட்டே இருக்குது. ஸோ நான் அதையும் வச்சுக்கிறேன். ஓகே, வச்சாச்சு. சரி, ட்ரெயினுக்கு டைம் இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம சீக்கிரம் கிளம்புறது நல்லது. ஒரு 30 மினிட்ஸ் மேக்ஸ்க்குள்ளே கிளம்பிட வேண்டியதான். வேறு எதுவும் விட்டோமா எல்லாம் லாக் பண்ணலாம் பார்த்துட்ருக்கணும். சரியா? ஒரு வாட்டி பார்த்துக்க. அண்ட் பை தி வே, பாஸ்போர்ட் வந்துட்டு கன்ஃபார்மாக இருக்குது தானே? செக் பண்ணிட்டு தானே 2 பேருக்கும்? லாஸ்ட் டைம் மாதிரி மறக்கல இல்லை? ஹலோ மேடம், உங்களையே நான் இப்போ தான் நோட் பண்ணுறேன். என்னாச்சு? யூ ஷுட் பி என்தூசியாஸ்டிக். இந்த பிளானிங்கே போட்டது நீ தான். 6 மாதமாக என்கிட்ட கெஞ்சிகிட்டு இருந்தேன் இங்கே போகணுன்னு. கடைசியில் நான் வந்து ஆஃபீஸில் லீவ் வாங்கி அதுக்கு அப்ரூவல் கிடச்சி நம்மளுக்கு டிக்கெட்ஸும் கிடச்சி எதிர்பார்த்த டேட்ஸ்லேயே நான் புக் பண்ணியிருக்கிறேன். ஒரு லாங் ட்ரிப்பு. என்ன சந்தோஷமாக இல்லாமல் மூஞ்சியே அப்படி சுருன்னு இருக்குது. லைக் சுருன்னு இல்லை, ஒரு மாதிரி சோகமாக இருக்குது. என்னாச்சு? என்னை பாரு. இல்லை, யூ ஹவ் பீன் குவைட் சின்ஸ் த மார்னிங். என்ன? சம்திங் இஸ் நாட் ரைட். என்னது? கில்ட்டாக ஃபீல் பண்ணுறியா? வாட்? என்னாச்சு? ஓய், டேட்டா? சரி விடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் வந்து கேன்சல் த டிக்கெட்ஸ், நோ ப்ராப்ளம். இன்னொரு வாட்டி போய்க்கலாம். இதுக்கு எதுக்கு நீ இப்போ கில்ட்டாக ஃபீல் பண்ணணும்? முதலே சொல்லியிருக்கலாம்ல காலையிலேயே இந்த மாதிரின்னு. ஏன் சொல்லலை? ரொம்ப எக்ஸைட்டடாக பேக் பண்ணியிருக்கேன். கம்மான், உனக்காக தான் மேஜராக நான் வந்து இந்த ஒரு ட்ரிப்பே பிளான் பண்ணது, தெரியும் தானே? நீ ஏன் இங்கே இல்லைன்னா அப்புறம் என்ன ட்ரிப் இது? என்னெல்லாம் போக சொல்லாத. நீ வராமல் நீ இப்படிலாம் விட்டுலாம் போக முடியாது. சரி, முதல்ல நீ வந்து இந்த கில்ட்டியாக ஃபீல் பண்ண நிப்பாட்டு. எப்போ எப்படி நம்மளுக்கு உடம்பு சரியில்லாமல் வரும்லாம் தெரியாது. ஆக்சுவலாக நம்ம எவ்வளோ யோசித்து பிளான் பண்ணி எல்லாத்தையும் டிசைட் பண்ணிட்டு தான் டிக்கெட்ஸே போட்டோம். பட் இந்த டேட்ஸை நான் யோசிக்கவே இல்லை, உன்ட்டையும் கேட்கல. என் தப்பு தான். உன் மேலெலாம் கில்ட் நீ ஃபீல் பண்ண வேணாம், சரியா? நான் சொல்லியிருக்கணும்ல அப்படின்னு சொல்லி உனக்கு நீயே அதை ஒரு கில்ட்டாக வர ஆரம்பிக்காத ப்ளீஸ். இது ஏதோ யதார்த்தமாக நடந்துச்சு, பரவாயில்லப்பா, விடு. தட்ஸ் ஓகே. சரி வா, நீ உள்ளே போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ண. அதுக்குள்ளே திங்ஸ்லாம் செட்டில் பண்ணிட்டு வரேன். லீவ் எடுத்தாச்சு, பரவாயில்ல, அவன் கூட இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ முதல்ல இந்த அப்பாலஜைஸ் பண்ணுறத நிப்பாட்டு. எதுக்கு இப்போ சாரிலாம் கேட்டுட்ருக்க? ஒய், வாய் மூட. ஐ செட் ஸ்டாப். உடனே ஸ்டாப் பண்ண. இங்கே பாரு, என் பக்கத்தில் வா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரியா? பரவாயில்ல. சாரிலாம் சொல்ல வேணாம், கில்ட்டாலாம் ஃபீல் பண்ண வேணாம், புரிஞ்சுதா? அப்புறம் என்ன இன்னும் சோகமாக வச்சுட்ருக்க மூஞ்சியா? ட்ரிப்பு கேன்சல் ஆகிடுச்சின்னு ஃபீல் பண்ணுறியா? நான் மட்டும் எப்படி போகிறது? என்ன பேசுகிற? ஓன் டிக்கெட்டில் வேறு யாராச்சும் கூட்டிகிட்டு போகணும். என்ன? மை காட், நம்ம 2 பேரும் மேரிட் கப்புள், தெரியும் தானே? வி ஆர் நாட் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட். ஸோ அப்படியே கழட்டி விட்டு, அப்போ கூட நான் விட்டுட்டு போக மாட்டேன்னு உனக்கே தெரியும். எனக்கு புரியல, அந்த மாதிரி ஏதோ மைண்ட் செட் நீ பேசிகிட்டு இருக்க. நான் எப்படி போக முடியும்? எங்கே போக முடியும் நீ இல்லாமல்? ட்ரிப்பை விட நீ தான் முக்கியம்டி, சரியா? உன்னை இப்படி பெயினில் விட்டுட்டு நான் ட்ரிப் போகணும்னு நீ நினைக்கிறியா? இல்லை நான் போயிடுவேன்னு நீ நினச்சியா? பைத்தியம், அழாத. இப்போ எதுக்கு கல்ல தண்ணி வருது? வலிக்குதா? சரி, நீ எப்பயும் சாப்பிட்ற டேப்லெட்ஸ்லாம் எடுத்து தரவா? இல்லை நீ போட்டுட்டியா காலையிலேயே? நீ இன்னும் சாரி சொல்லிகிட்டு இருக்கியா? ஐயோ. சரி விடு, நீ காலையிலே சொல்லியிருந்தா இவ்வளோ தூரம் நான் ரெடியாக இருந்திருக்க மாட்டேன். நான் எக்ஸைட்டடாக ரெடியாகிறேன்னு சொல்லிட்டு நீ பேசாமல் வேடிக்கை பார்த்துருக்க. ஏன்? மேனேஜ் பண்ணிக்கலாம் நம்ம ஹஸ்பண்ட்காக அப்படின்னு நினச்சியா?
இப்போ ஏன் அப்புறம் இப்போயும் நீ மேனேஜ் பண்ணுறதுக்கு தான் ரெடி பண்ணுறியா? வர முடியுமா உன்னால்? முடியாதுல்ல. உனக்கு எப்போயுமே வந்தால் இட் வில் கோ வெரி ஹை இல்லையா? ஒரு 3 டேஸ்க்கு உன்னால் அது பயங்கரமாக உன்னை போட்டு காலி பண்ணிடும்ல. எப்படி அதோட நம்ம கிளம்பலான்னு சொல்லி ரெடியாகி உட்காந்துருக்க? எனக்கு புரியவே இல்லை உன் லாஜிக்கே. இப்போ பேசாமல் நான் வாங்கி உன் டேட்லாம் நோட் பண்ணி அந்த கேலண்டர் ஒரு அப்ளிகேஷன் இருக்குல்ல, அதில் போட்டு நான் பேசாமல் வச்சுக்கிறேன். இது ஒரு வாட்டி எங்கேயாச்சும் அதை பிளான் பண்ணுறப்போ நான் அதையும் இனிமேல் நோட் பண்ணிவிட்டு அதை பேஸ் பண்ணி நான் பிளான் பண்ணுறேன் எங்கேயாச்சும் நம்ம வெளியே போகிற பிளான். உன்னை கேட்டால் நீ மறந்துடுற 10 நேரம், உனக்கு ஞாபகம் இருக்க மாட்டேங்குது, நிறையா வேலை பார்த்துட்ருக்க. விட்டு. நான் பிளானை கேன்சல் பண்ணிக்கிறேன், நீ முதல்ல உள்ளே போ. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு. ஹலோ மச்சான், நாங்கள் போகிறதா பிளான் இருந்துச்சுல, அது கேன்சல் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி போட்டுக்கலான்னு பார்க்குறேன். ஓகே தானே? எனக்கு லீவை நீங்கள் கேன்சல் பண்ணுங்கடா. ஆமாம், அப்புறம் லாஸ் ஆஃப் பேலாம் வந்து சாவடிப்பீங்க. எதுக்கு எனக்கு அதெல்லாம் வேணாம். எனக்கு என் ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் நான் வந்துட்டு ட்ரிப்பையே கேன்சல் பண்ணியிருக்கிறேன். ஸோ எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் போட சொல்ல அந்த ஹெச்ஆரை. யோ சொல்லிடுவியா? நான் ஒரு மெயில் போட்டுடுறேன். ஒரு 10 மணிக்கு போட்டுறேன். சரி, தேங்க்ஸ், பாய். சரி வாங்க. என்ன ட்ரெஸ் உங்களோட யூஷுவல் கம்ஃபர்ட் ட்ரெஸ் போட்டாச்சா? எடுத்துறவா? சரி, மெடிசன் போட்டியா? நீ எப்பயும் போடுற மெடிசன் எடுத்துகிட்டு வரேன். இந்த ப்ளூ பாக்ஸ் தானே மாற்றி வச்சிட்டியா? எப்பா சும்மா சுத்தம் பண்ணுறேன், வீட்டை சுத்தம் பண்ணுறேன். நீ எல்லாத்தையும் மாற்றிக்கினே இரு. ஒரு சில விஷயத்தெல்லாம் மாற்றாதடி. ஒன்றே மாதிரி எல்லோரும் ஞாபகம் வச்சுனே தெரிய மாட்டாங்க. நம்ம வீடு தான், அதுக்காக கொஞ்சமாச்சும் பழக விடு. இந்த ரூமில் இதெல்லாம் இருக்கும், இந்த ரூமில் இந்த ஏரியாவில் இதெல்லாம் இருக்கும்னு என் மைண்டில் கொஞ்சம் ரெஜிஸ்டர் பண்ண விடு. திடீர்னு எல்லாத்தையும் மாற்றி வச்சிட்றேன் மேப்பை. மாதத்தில் ஒரு 4 நாள் அந்த மாதிரி நான் தானே ரூமை பார்த்துக்கணும், வீடை பார்த்துக்கணும். அப்புறம் எனக்கெல்லாம் தெரியணும்ல, ஞாபகம் இருக்குல்ல. ஒரு வாட்டி நீனே அவன் டயர்டாக தூங்கிட்டு இருப்ப. அப்புறம் உன்னை எழுப்பி என்ன எஜமானி அம்மா இப்பெல்லாம் பண்ணலாமா? சரி, இந்தா போடு. அட வாங்கு நீ. ஒழுங்காக எந்திரிச்சு உட்காரு. மாத்திரை போட்டதுக்கப்புறம் சாஞ்சுக்க. ஓகே. சரி, இன்றைக்கி என்ன பண்ணலாம்? உங்க கூட சேர்ந்து பேசாமல் நானும் ரெஸ்ட் எடுக்கவா? ஆஃபீஸ்க்கு போகணுமா நான்? அது சரி, எனக்குலாம் லீவ் சொல்லிட்டாங்கப்பா. 7 நாள், அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. போனது தான். சம்பளம் தர மாட்டேன்ட்டாங்க தெரியுமா? ஃபோன் பண்ணி சொன்னேன், இது மாதிரி பொண்டாடி உடம்பு சரியில்லை, லீவை கேன்சல் பண்ணுங்க அப்படின்னேன். அதெல்லாம் முடியாது, லீவ் கொடுத்துட்டு தான், உனக்கு 7 நாளைக்கு சம்பளம் கிடையாது அப்படின்ட்டாங்க. இந்தா இதையும் வாங்கிக்க. ஐயோ, நீ ரொம்ப கில்ட்டாகாத. சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், பேசிட்டேன். ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுங்கடா அப்படின்ட்டுக்கிறேன். போட்டுருவாங்க. ஒரு மெயில் மட்டும் போடணும். சொல்கிறேன்ட்டான் அவன் ஹெச்ஆருக்கு. அவன் தான் பேசினேன், அவன்கிட்ட தான் பேசிட்டு வரேன். சரி, நீ முதல்ல இதை கேளு. இங்கே பாரு, என் கண்ணை பாரு. இது நார்மலான விஷயம், சரியா? there is nothing wrong with you. உன் பாடிக்கு ரெஸ்ட் வேணும். நம்ம வருஷத்துலேயே ஒரு வாட்டி தான் போகிற அந்த ட்ரிப்பு பிளானுக்காக உன் பாடியை அப்படியே விட்டுற முடியுமா? என்னதானாலும் அது சொல்கிறத நம்ம கேட்கணும்ல. அதுக்கு ரெஸ்ட்டு வேணும்னு கேட்டுச்சுன்னா செஞ்சிடணும், புரியுதா? அதை ட்ரபிள் பண்ணக்கூடாது. உனக்கு கேட்குற ஞாபகம் இருக்குல்ல அந்த டைலாக், when you trouble the trouble will trouble you. அதனால் சமத்து பொண்டாட்டியா சொன்ன பேச்சை கேட்டுக்கிட்டு மாத்திரை சாப்பிட்டு நீட்டாக ரெஸ்ட் எடுத்து 3 நாள் புருஷன் செஞ்சு தரலாம் அழகாக சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக இருக்கணும். இந்த ட்ரிப்பை கேன்சல் ஆகிடுச்சு, என்னால் தான் போச்சுன்னு சும்மா ஃபோன் போட்டு உங்கள் வீட்டுக்கெலாம் பேசிகிட்டு இருக்காரு. இதெல்லாம்
புரியுதா? உங்கள் வீட்டில் வேணாலும் சொல்லு, இது மாதிரி இவருக்கு திடீர்னு ஒரு அர்ஜென்ட் இன்பர்சன் மீட்டிங் வந்துருச்சு, அதை அவாய்டே பண்ண முடியல, அதனால் லாஸ்ட் மினிட்டில் வந்துட்டு ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டோமான்னு வேணாலும் ஃபோன் பண்ணி சொல்லு. அவங்களாம் என்னைய வேணால் திட்டணும். நீயே உன்னை இவ்வளோ திட்டிட்டு இருக்கிறப்ப நீ உங்கள் அப்பா அம்மாட்ட சொன்னீங்கன்னா அவங்களும் சேர்ந்து உடனே தான் திட்டுவாங்க. என்னடி நீ இவ்வளோ நல்லா கவனிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சும்மாவே உனக்கு எப்போல்லாம் கேப் கிடைத்தோ அப்போலாம் திட்டுவாங்க. எனக்கு தெரியும் உங்கள் வீட்டை பற்றி. புரியுதா? நான் என்ன சொன்னேன்? உன் பாடிக்கு ரெஸ்ட்டு வேணும். அது ரெஸ்ட்டு வேணும்னு கேட்டால் அதுக்கு சாரி சொல்லாமல் ரெஸ்ட்டை கொடுக்குறது தான் நல்லது. அந்த பொறுப்பில் தான் நான் இருக்கேன். புரிஞ்சுதா? மண்டை ஆட்டலாமே கொஞ்சமாச்சு. ஆனால் என்னால் ஏற்றுக்கவே முடியல. நீ நினச்சிட்டு இருந்துருக்கிற நான் போயிடுவேன் உன்னை இப்படி விட்டுட்டுன்னு சொல்கிறேன். அப்படியே சைலண்ட்டாக நீங்கள் வேணால் போங்க அப்படின்னு. எனக்கு புரியல. நல்லா கேட்டுக்க. உன்னை இப்படிலாம் விட்டுட்டு நான் எங்கே போக போகிறேன்? எனக்கு ட்ரிப்பை விட நீ தான் முக்கியம். புரியுதா? கொஞ்சமாச்சும் சரி. என்ன புள்ள நீ பொண்டாட்டியாக வேறு இருக்கிற எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அப்படியே நான் நடந்துக்கிறேன் உங்ககிட்ட. நீ கேட்டுக்கிட்டு போனால் என்ன நம்பாடு கிளம்பி போயிருப்பேன்னு. ஐயோ, சரி, என்ன உன்னோட அந்த ஹாட் பேக் இருக்கா? கொடு, தண்ணி ஃபில் பண்ணி தரேன். வேறு என்ன வேணும் சொல்லு. ஒன்றும் வேணாமா? நான் பக்கத்தில் உட்காந்துட்டு வேலை பார்க்கவா? பில்லோ வச்சுட்டு. ஓ, என் கை தான் பில்லோவா உனக்கு? சரி சரி. இந்த பக்கம் உட்காரவா? வெயிட், என் பேகை முதல்ல எடுத்துகிட்டு வரேன். எங்கே அது? வைங்க 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 வைங்க. எங்கே அதை லேப்டாப் வைக்கிற சின்ன ஒரு டேபிள் வச்சுருப்போமே நம்ம பெட்டில் வச்சு வேலை பார்க்குறதுக்கு. ஆமாம், மடியிலலாம் வச்சு பார்க்கக்கூடாதுலாம் சொல்கிறாங்களே. நம்மளுக்கு இன்னும் ஃப்யூச்சரே முடிவாகலை. தெரியலடி, ஏதோ ஒரு ப்ரிகாஷனரியாக தான். நம்மளுக்கு அதெல்லாம் டாக்டர் வெரிஃபைடெல்லாம் தெரியாது. முடிஞ்ச அளவுக்கு அது காலில் வைக்காமல் யூஸ் பண்ணுவோம் லேப்டாப், அவ்வளோதான். வேறு என்ன? ஓகே, வச்சாச்சு. உனக்கு ஷுவரா? இப்போதைக்கு எதுவும் பசிக்கலையா? தண்ணி வேணுமா? அவன் கூடவே இருக்க, அவன் பக்கத்தில் இருக்க, சரியா? நீ பெட்டில் படுத்து அந்த பில்லோவில் சாஞ்ச தூங்கணும்லாம் இல்லை. என் சைடில் தோள்பட்டையில் கூட சாஞ்சிட்டே தூங்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தலை அமைக்கிவிடவா? நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரிலாம் ஹைட் பண்ணாத விஷயங்களா, புரியுதா? உடனே எனக்கு சொல்லு. இவ்வளோ தூரத்துக்கு டிலே பண்ணாதா. இதுவே நானாக கேட்டனால தான் நீ இதை ஓப்பனாகவே பண்ண. இதை நான் போய் ரயில்வே ஸ்டேஷன்லேயோ இல்லை ஃப்ளைட்டு பிடிக்கிற இடத்துலையோ எனக்கு தெரில. எப்படி அங்கே உள்ளே உட்காந்துருக்கப்ப இப்படிலாம் தெரிஞ்சு வச்சு தெரிய வச்சுன்னா எப்படி இருக்கும்? நல்ல வேலைக்கு நான் உன்னை கவனித்தேன். நான் பேக் வைக்க சொல்கிறப்ப எல்லா இடத்துலையும் நான் பாட என் வாட்சையும் ஃபோனையும் கால்லையும் இருந்துட்டு ஸ்க்ரீனை பார்த்துட்டே பேசிகிட்டு இருந்தேன். கடைசியில் தான் அவன் மூஞ்சியை நான் பார்த்தேன். அப்போயும் நான் பார்க்காம வாப்பா கதை போட்டு கிளம்பலான்னு சொல்லியிருந்தேன்னா அவ்வளோதான். என்ன இருக்குமோ எனக்கு தெரில. ப்ளீஸ், புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? யூ ஆர் இம்பார்ட்டன்ட் டு மீ. ஒன்றால் ட்ரிப்பு கேன்சல் ஆச்சுன்னா ஃபீல் பண்ணாத. உன்னை இப்படி விட்டுட்டுலாம் நான் எங்கேயும் போக மாட்டேன். நான் மட்டும் தனியாக வர போவேன்னா இனிமேல் ஒரு தடவை கூட நினைக்காது, சரியா? அதெல்லாம் அனாவசியமான எண்ணங்கள். நம்ம ஒன்றா இருந்து இந்த ஒரு வாரம் ஹாலிடேவை ஒர்க் ஃப்ரம் ஹோமாக நான் வாங்கிட்டேன். பார்த்தியா எப்படி ஒரு திறமையான புருஷன் உனக்கு கிடச்சிருக்கான். ஆமாம், உன்னால தான். உனக்கு உடம்பு சரியில்லைன்னு ஃபஸ்ட்டு அவங்க தரலை. சொல்ல போனால் லீவு தான்னாங்க. அப்புறம் கொஞ்சம் எடுத்து சொன்னேன். சரி, பொண்டாட்டி உடம்பு சரியில்லைங்கிறான், பார்த்துக்கணும்னு நினைக்கிறான். இப்படி எத்தனை புருஷங்க இருக்காங்கன்னே தெரியல உலகத்தில். விரல் விட்டு எண்ணிடலாம். அதில் இவனாச்சும் இருந்துட்டு போட்டோம், 10ல் 1 இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க எனக்கு.
சரி நல்லா படுத்துக்க. பிளாங்கெட்டு அது சரி. ஏசி வேணாமா? ஃபேனு? எங்கே உன்னோட எமோஷ்னல் சப்போர்ட்? ஒரு பொம்மை குட்டி வச்சுருப்பியே, அது வேணாமா? பின்னாடி வச்சுருக்க அதெல்லாம் பத்திரமா. பா. சரி அவன் கூட தான் இருக்குது. பெட்ரா அப்போ? சூப்பர். டீ தானே? கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் எழுந்திருப்பேன் டீ போடுறதுக்கு. அது வரைக்கும் நீ படுத்துக்க, சரியா? அண்ட் ப்ளீஸ், ட்ரிப்பு மிஸ் ஆகிடுச்சின்னு நினச்சி இன்னும் ஃபீல் பண்ணுறியா? பண்ணாத. நெக்ஸ்ட்டு ட்ரிப்பு சீக்கிரமாக போடுவோம். அடுத்த மாதமே போட முடியுமான்னு எனக்கு தெரியல, ஏன்னா இப்போ தானே லீவ் எடுத்துருக்குறோம். இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளே நான் போடுறதுக்கு பார்க்குறேன். ஓகே, நல்லா டபுள் என்ஜாய்மெண்ட் பண்ணுறோம். ஓகேவா? ரெஸ்ட் அஷ்யூர்ட். இப்போ நீ சந்தோஷமாக தூங்கு. ஐ வில் பிளான் சம்திங் பெட்டர் ஃபார் அஸ். ஓகே? சமத், சிரிச்சிட்டியா? சந்தோஷமா? உனக்கு தேவையான எல்லாமே நான் பார்த்து பண்ணுறேன் உனக்கு, சரியா? லவ் யூ. இப்போ ரெஸ்ட் எடு.